எப்படி நம்ம கெட்டப்பு? அன்னைக்கு உன் தம்பியோட இருந்த, நீ ஏமாந்துட்ட. வேணும்னா இன்னைக்கு எங்க மாமா வர போறாரு. மாதவி, என் மருமவதான்ப்பா. நான் உங்க தாய் மாமாமா. சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாமா என்ன வேணா சொல்லுங்க, ஆனா இந்த குடும்பம் நல்ல குடும்பம். உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்துனது இன்னொருத்தங்க கையில தூக்கி கொடுக்கல. நான் சுகமா வேலை. ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டில் கூத்தடிக்கிறீங்க. ஒரு 50,000 கூகுள் பே அனுப்பிச்சு விடு. டேய், இருக்கிறத அனுப்பி தரடா. நாளைக்கு பெங்களூருக்கு வேலைக்கு போறோம்னு அம்மாட்ட போய் சொல்லிட்டு போறோம். நம்ம வீட்டுக்கு திரும்ப வரத்துக்குள்ள இவன் இந்த வீட்டை காலி பண்ணணும். இதுல எதுவுமே எங்க அம்மாவுக்கு தெரியவும் கூடாது. பிரதீப், பிரபா, பார்த்து சாமி, பார்த்து போயிட்டு வரணும் சரியா? குளிர் எடுக்கும். இல்லப்பா, வெளியில சுத்தாதீங்க சரியா? நல்லபடியா போயிட்டு பத்திரமா இருக்கணும். அங்க கண்ட நேரத்துல சுத்தாதீங்க சாமி சரியா? சரிம்மா. மாதவி பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, பொண்ணு நான் பாத்துக்கிறேன் சரியா? சாமி பத்திரம் சாமி. தங்கம் பத்திரம்ப்பா. நீ பத்திரமா இருமா. சரி, போயிட்டு வரோம். டேய், அன்னிக்கிட்ட சொல்லிட்டு போடா. வரேன். பாரு, அன்னிக்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு கூச்சப்படுறான் பாரு. சரி சாமி, பாத்து. மாதவி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வந்து 1 மாசம் ஆகுது. இன்னும் மாதவி கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அம்மா ஃபோன் பண்றாங்கடா. பார்த்து நிதானமா பேசு. பேசு பேசு. டேய், என்னடா பேசுறது? பேசுற, ஏதோ ஒண்ணு பேசுறா. ஹலோ அம்மா. டேய் பிரபு. அம்மா. டேய், அண்ணன் பக்கத்துல இருக்கான். அம்மா தான் இங்கதாம்மா இருக்கான். சரி சரி பிரபு. கொடுக்கட்டுமாம்மா? இல்ல வேண்டாம், விடுறா. இருக்கட்டும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. நான் சொல்றது கவனமா கேளுடா. அம்மா. நம்ம வீட்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுடா. சரிங்கம்மா. உடனே புறப்பட்டு வாங்கடா. வச்சிட்டுமாப்பா? ஓகேங்கம்மா. சூப்பர்ரா. பிரதீப், அம்மா ஏதோ முக்கியமான விஷயங்கிறாங்க. மாதவி தான் போயிருப்பா கண்டிப்பா. பா, நம்மள பிடிச்ச தொல்லை ஒளிஞ்சிச்சுரா. வா வா, வாடா வாடா வாடா. டேய், நம்ம பண்ண ஒரு தப்பு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. அம்மாக்காக மட்டும்தான் இருக்கோம், அம்மாக்காக மட்டும்தான் வாழ்றோம். அம்மாக்காக மட்டும்தான்டா வாழணும். டே பிரதீப், மாதவி போனதுனால அம்மா ரொம்ப சோகமா இருப்பாங்க. அதனால என்ன பண்றேன்னா, நீ சோகமா இருக்கிற மாதிரி நடி. நானா?
சரியா? நான் உன்னை ஆறுதல் சொல்கிற மாதிரி நான் நடிக்கிறேன். கண்டிப்பாக அம்மா சமாதானமாயிருவாங்க. சூப்பரா, சூப்பர். ஓகேடா, வாடா. மறந்துட போறீங்கப்பா, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். எனக்கு டைம் வேற ஆச்சு. நான் போய் உங்க அம்மாட்ட வேற கொஞ்சம் பேசணும். அதனால நான் முன்னாடி போறேன். கோவப்படாதீங்க. வண்டி வேற இல்ல. ட்ரிபிள்ஸ் போயிடலாமா? பிரபு, பிரதீப், மாதவி. அம்மா, 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 நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலம்மா. என்னடா சொல்றான்? டேய், உங்களுக்கு தெரியுமாடா? தெரியாதுமா. என்னடா அவன் தெரியுன்ற நீ தெரியாதுன்ற? இல்லைம்மா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கணும்னு நீங்கள் தானம்மா சொல்லியிருக்கீங்க. நான் எப்படா சொன்னேன்? இல்லம்மா, எல்லா அம்மாவும் இப்படி தானே சொல்லுவாங்க. இல்லடா. ஆமாண்டா. அதுக்கு ஏன்டா சோகமா இருக்கீங்க? அட ஏன்டா நீங்க? இருடா வரேன். இந்த சாமி சக்கரை. அம்மா, எதுக்குமா சக்கரை? சும்மா இருடா. அம்மா, எனக்குமா சக்கரை? உனக்கெல்லாம் வேணாண்டா. அம்மா, இது வரைக்கும் நான் உன்னை இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லம்மா. டேய், இது என்னடா சந்தோஷம்? இதை விட பெரிய சந்தோஷம் உள்ள இருக்கு. வாடா.
மாதவி 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 எந்திரிமா. என்னமாச்சு? ஏந்திரி ஏந்திரி. மெதுவா வாடா, மெதுவா மெதுவா மெதுவா. பாத்துமா, பாத்து உட்காரு. மாதவி மாதவி மா சாமி ஏந்திரிமா. டேய், என்னடா அப்படி பாக்குறீங்க? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வருதுடா. டேய், மாதவி கர்ப்பமா இருக்காடா. டேய், இந்த 10 மாசமும் மாதவிய ஒரு பூ போல பாத்துக்கணும்டா. வயித்துல வளருது ஆணா இருந்தா அது உங்க அப்பன்டா.